2013 என்ஹெச் கோயம்புத்தூர் என்ஹெச் நான் ஏஐயாக இருக்கும்போது சார் வந்து என்ஹெச்டியாக ஜாயின் பண்ணார். ரொம்ப சிரமத்தில் நாங்கள் அங்கே உட்காந்து என்ஹெச் ஒர்க் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒர்க்கு நல்லா பண்ணோம். அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு. சார் வந்ததுக்கப்புறம் தான் நான் நல்லா ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் எது இருந்தாலும் ஆக்டிவிட்டிஸ் கூலாக பண்ணுங்கள், டென்ஷன் ஆகிக்க வேண்டாம்னு சொல்லுவார். ரொம்ப ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தோம். வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம். சிஏ நான் மிஸ் பண்ணுறேங்கிறத விட நல்ல ஒரு சிஏ நான் மிஸ் பண்ணுறேன். அவர் சிஏ இருந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க அந்த சான்ஸ் எங்களுக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு பெரிய ப்ளஷர் தான். சார் மோர் தென் ஒரு 13 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் அவரோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே. www.manunidhi.in அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற அப்டேட்ஸ் தான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் சார் வந்து வெல்வெஸ்ட்டு. ஸோ அவரை பார்த்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ரோட் சேஃப்டியாக இங்கே வந்தார். இங்கே வந்த பின்னாடி இங்கே ஒரு ஒர்க் வந்து ரோட் சேஃப்டி ரிலேட்டடாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க் கோடநாடு ரோட்டில் இது பண்ணியிருக்கோம். அது ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் வந்து சார் ஒரு ரவுண்ட் அபவுட் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து சைட் கண்டிஷன்ஸு ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து 2-3 டைம் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி 2-3 டைம் வந்து எங்களுக்காக இங்கே கோத்தேரி வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் போயிருக்கிற காரணம் சார் வந்து ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த ரோட் சேஃப்டி ஆஸ்பெக்டில். ப்ளஸ் வந்து இப்போ எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஹைவேஸில் ஒரு என்ஜினியர் வந்து ஒரு எஃப்எம்லையோ இல்லை ஒரு டிவி ஒரு மீடியாவில் வந்து ஒருத்தரை வந்து ஒரு 1 hour ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் என்னென்ன இந்த கோயம்புத்தூருக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சார் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்னாலே வந்து நிறைய பேரோட லைஃப் சேவ் ஆகிருக்கு. ஆம்புலன்ஸ் டைமிங் கம்மியாகிருக்கு. டிராஃபிக்கில் வந்து நிற்கிற டைமிங் கம்மியாகிருக்கு. மெயினான லொக்கேஷன் சொன்னோன்னா வடகோவையில் வந்து அந்த சிந்தாமணி ஜங்ஷன், ப்ரூஃபீல்ட்ஸ் முன்னாடி இருக்கிற ஜங்ஷன், ப்ளஸ் வந்து அவினாஷ் ரோட் ஃபுல் ஸ்ட்ரெச்சு வந்து யூட்டர்ன் பண்ணியிருக்காரு. மேட்டுப்பாளையம் ரோட் பண்ணியிருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக சுந்தராபுரம் ஜங்ஷன் வந்து அதுவும் கூட தினமலர் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் நேம்சேக் வந்தோம் போனோங்கிறது இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காரு. அவர் இருக்க இடத்துல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. இன்னொன்று அவர் ஃபஸ்ட் வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் எடுத்த கிளாஸ் வந்து டீம் யூஏ சாஃப்ட்வேர். என்னென்னா ஒவ்வொரு ஏயும் அந்தந்த இடத்துல இருந்து அவங்க என்ன எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ டைரெக்டாக வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்துக்கலாம். இப்போ சென்னை எங்கள் ஹெட் ஆஃபீஸில் போய் பார்க்கணுன்னா நான் இங்கேருந்து அங்கே போய் 4 நாள் வெயிட் பண்ணி அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக இங்கிருந்தே வந்து அவங்க அதை வியூ பண்ணிக்கலாம், என்ன கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லேயே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ப்ளஸ் வந்து எல்லா அசோசியேஷன் மீட்டிங்ஸ்லேயும் பார்த்தோம்னா வந்து அவர் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன, மற்றவங்களுக்கு வந்து அதை வந்து ஷேர் பண்ணி அதனால வந்து யாரும் பயப்படக்கூடாது, அது அஃபெக்ட் ஆனாலும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு மோரல் பூஸ்டாக இருந்திருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்களோட பேசிகிட்டு வந்தார். அதுதான் சாரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு நான் சாரை பார்த்தது. அப்புறம் இயர்ஸ் டுகெதர் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோட் சேஃப்டி டிஏ வந்து எங்களோட ஒர்க்கில் வந்து ரொம்ப கொலைட் ஆகி ஒர்க் பார்த்துட்ருக்கோம். சார் எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நீலகிரி மாவட்டத்தில் இந்த டிராஃபிக் ரோட் சேஃப்டி இனிஷியேட்டிவ்ஸ்னு சொல்லும்போது நம்ம ஸ்கேட்டிங் யார்ட் ஜங்ஷன், ஷேரிங் கிராஸ் ஜங்ஷனில் நிறைய டிராஃபிக் ஐலண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த டிராஃபிக்கை டீகன்ஜஸ்ட் பண்ணதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தோம். ஸோ அது மெயின்லி வந்து நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கூட கொலாபரேஷனில் தான் பண்ணோம். ஸோ அதுக்கு மனுநீதி சார் ஹஸ் பீன் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கான்செப்சுவலைசிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் அந்த ஒர்க்கு. So highways department, district highways officials and Manuniti sir, who's a divisional engineer in Coimbatore, ரொம்ப கைட் பண்ணி அதை கான்செப்டுவலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதுலேயுமே நிறைய ஊட்டியில் மக்கள் வந்து இந்த பீக் சீசன், எஸ்பெஷலி இந்த பீக் சீசன் ஏப்ரல் மே பீக் சீசனில் வந்து ஊட்டி டவுனை டீகன்ஜஸ்ட் பண்ணதுக்கு அந்த ஐலண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் விச் இஸ் டன் இன் ஸ்கேட்டிங் யார்ட் ஜங்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சார்பாக
ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எஸ்பெஷலி லெட் பை மனுநீதி சாருக்கு மாவட்ட காவல்துறை சார்பாக நான் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சேம் வே இதை மாதிரி நிறைய ஐலண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ஸு, இந்த மாதிரி சிக்னல் வித்தவுட் சிக்னல் கான்செப்டுவலைசேஷனில் சாருமே வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்லும் சென்னையிலுமெல்லாம், விச் வாஸ் ரெக்கக்னைஸ்ட் இன் த ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷ்னல் லெவல் ஆல்சோ. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம கொலாபரேட்டடாக நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்காக நிறைய அதர் டிராஃபிக் ஏரியாஸ்லுமே நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்கே டீகன்ஜெஷன் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணலாம், கொலாபரேட்டிவாக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொலாபரேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் அன் ஆக்சுவலி வெரி குட் கொலாபரேஷன் வித் தி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் லெட் பை மனுநீதி சார். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஐ தேங்க்ஸ் சார் அண்ட் for especially making this peak season a very normal traffic flow ஆகி ஊட்டி டவுனை வந்து ரொம்ப traffic issues இல்லாமல் வச்சதுக்கும் and for his retirement also. So I wish on behalf of the department a good healthy retirement life and also further எதிர்காலத்திலுமே வந்து traffic ஏரியாலுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரோட் சேஃப்டி மெம்பராக இல்லை ரோட் சேஃப்டி அந்த சப்ஜெக்ட்லேயே வந்து ரிசர்ச் அண்ட் ஃபர்தர் ஒர்க் பண்ணுறதுக்குமே எல்லா இதுலும் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. ரொம்ப டிராஃபிக் ஆகும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லைங்க, கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாக போகலாம். சிக்னல் இருக்கும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. முன்னாடி சிக்னல் இருக்கும்போது ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்கம் மேலே பக்கமும் வண்டி வரும், அந்த சைடு கார்டன்லேருந்து வண்டி வரும், இந்த பக்கம் தான் வண்டி போயிட்டு இருந்துச்சு. அதனால நின்று எல்லா பக்கமும் டைம் வேஸ்ட்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இதை கட் பண்ணதுனால நிறையா இது சீக்கிரமாக போகிறதுக்கு வசதியாக இருக்கு. எந்த வண்டியும் டிராஃபிக் ஆகுது இல்லை. மெயினாக வந்து இதை பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் மெயினாக தேங்க்ஸ் சொல்கிறோம். ஸோ நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஹியரிங் லாஸ் முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக நல்லா இருக்கு.